வந்து கலந்து கொண்டிருக்கிறார். நேற்றைய நாளை இரவு 7 மணிக்கு ஒரு செய்தி கொடுத்திருந்தார். எனக்கு அந்த லிங்க் அனுப்பியிருந்தான் கேட்டேன். மிகவும் ஆச்சரியமா இருந்தது. எதிரான தீமை அணைக்கும் காற்று என்ற தலைப்பில் ஒரு செய்தி கொடுத்திருந்தார். அந்த செய்தியை நான் அநேருக்கு ஃபோர்வர்ட் பண்ணியிருந்தேன். அப்படியாக கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். எனவே இன்றைய நாளிலே முதலாக வருகின்ற சிஸ்டர் எஸ்பி டேவிட் அவர்களை சங்கம வானொலியின் சார்பிலும் நித்திய வெளிச்ச சார்பிலும் வார்த்தைகளின் வெளிச்சத்தின் சார்பிலும் 210 நாள் கேட்கிற 1987 சார்பிலும் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் சார்பிலும் வருக வருக என்று அந்த சகோதரர் அழைப்போம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் எஸ்பி டேவிட் அவர்களே. Praise the Lord, Pastor, praise the Lord. Praise the Lord. இன்றைய நாளே உங்களுக்கு சிரிக்க ஆசையா இருக்கு. இன்றைய நாளே முதலாக இந்த சங்கம வானொலியின் நித்திய வெளிச்சத்திலே வார்த்தை கொடுக்க வந்திருக்கிறீர்கள். உங்களை பற்றி சில வசனங்கள் அனைவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், அனைவர் வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உங்களை பற்றிய ஒரு சின்ன அறிமுகத்தை சொல்லிவிட்டு இன்றைய நாளே ஆவியான உங்களுக்கு கொடுத்த வார்த்தை கேட்க அவளோடு இருக்கிறோம். இப்பொழுது சிஸ்டர் கூட ஒப்புக் கொடுக்கிறேன், நீங்க வழி நடத்துங்கள். தேங்க்யூ பிரதர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என்னை அன்போடு அழைத்த உங்களை கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் ஒரு ஊழியர்களை ஒரு இடத்திலே நிறுத்துவது என் நோக்கம் திட்டமில்லாமல் கொண்டு வந்து நிறுத்துவதில்லை. கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை செய்வதற்காக, புதிய பாதைகளை திறப்பதற்காக கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் என்பதை நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் வாழ்த்தப்படுவதாக. நான் இந்திய தேசத்திலிருந்து உங்களோடு இணைந்திருக்கிறேன். என்னுடைய பெயர் ஹெப்சி டேவிட். என்னுடைய கணவர், எனக்கு 2 மகன்கள் உண்டு. மூத்த மகன் சென்னையிலே ஹெக்ஸாவேர் என்கிற ஒரு ஐடி கம்பெனிலே ஹெச்ஆராக வேலை பார்க்கிறார். என்னுடைய இளைய மகன் பெங்களூர், இந்தியாவில் பெங்களூர்ல படித்து கொண்டிருக்கிறார், பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் இயர். என்னுடைய கணவர் 11 and 12 ஐபி ஸ்கூல்ல 11 and 12 சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றாங்க. இன்டர்நேஷனல் ஸ்கூல், கொடைக்கானல் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல ஒர்க் பண்றாங்க. நான் முழு நேர ஊழியராக கர்த்தருக்காக பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். ஒரு ஆச்சாரமான இந்து குடும்பத்தில இருந்து பிறந்த என்னை கர்த்தர் அவருடைய பணிக்காக தேர்ந்தெடுத்தார். எனக்கு 4 சகோதரிகள் உண்டு. ஒரு சகோதரன் வல்லமையாக பயன்படுத்தப்படும் தேவனுடைய ஊழியர் பிரதர் டென்சிங் டேனியல், இந்தியாவிலே ரொம்ப பிரசித்தி பெற்ற தேவனுடைய ஊழியருடைய கடைசி தங்கச்சியாக இருக்கிறேன். நான் தங்கையாக இருக்கிறேன். கர்த்தருடைய நாமம் வாழ்த்தப்படுவதாக. ஒரு நாள் அதிகாலை நேரத்துல, ஒரு உபவாச நேரத்துல கர்த்தர் என்னோடு கூட பேசினார். ஏசாயா 60 அஸ்திபாரமாக வைத்து என்னோடு கூட பேசினார். நிறைய பெண்கள் அடிக்கப்பட்டிருக்கிறார்கள், நொறுக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்திய தேசத்திலே வெளியே போக கூடாதபடிக்கு கணவர்மார்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்க. சில குடும்பங்கள்ல வெளியே போக முடியாது. இந்த சூழ்நிலையிலே கர்த்தர் என்னோடு பெரிய ஒரு லிஸ்டே கொடுத்தாரு. இப்படிப்பட்ட பெண்கள், அன்புக்காக ஏங்கு பெண்கள், தன்னுடைய தாளந்துகளை கர்த்தருக்காக வெளிப்படுத்த முடியாமல் தவித்து கொண்டு ஆண்டவருக்காக எதையாவது ஒண்ணு செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க, ஆனா செய்ய முடியாது. பாடல் தாளந்திருக்கும், பிரசங்க தாளந்திருக்கும், வசனங்களை பேசும் தாளந்திருக்கும், அது ஒன்றும் செய்ய முடியாது. இந்த சூழ்நிலையில் இருக்கும் பெண்கள், அது மட்டுமல்ல, நிறைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ள ஆசைப்படுவார்கள், பணம் இருக்காது. வேதாகம கல்லூரியிலே போய் படிப்பதற்கான வசதிகள் இருக்காது, வெளியே அனுப்ப மாட்டார்கள். இந்த சூழ்நிலை. அது மட்டுமல்ல, தன்னுடைய இயலாமை, தான் எதுவுமே சொன்னாலும் செல்லுபடியாகாத ஒரு கட்டுப்பட்ட ஒரு சூழ்நிலை, ஒரு அடிமைத்தனத்தின் சூழ்நிலை. இந்த அடிமைத்தனத்தின் சூழ்நிலையின் காரணமாக அவர்கள் மன அழுத்தத்திற்குள்ளாக போகிறார்கள். பாருங்களேன், அன்புக்காக ஏங்கி ஏங்கி தோற்று போகிற ஒரு அனுபவம், துடைத்து எரியப்பட்ட ஒரு துணியை போல ஒரு அனுபவம். இதெல்லாம் கர்த்தர் என்னிடத்துல பேசி, நீ இவர்களுக்காக, இஸ்ரவேலுக்கெல்லாம் தாயாக தெபோராவை அழைத்தது போல கர்த்தர் உன்னை இந்த பெண்களுக்கெல்லாம் தாயாக அழைக்கிறேன் என்று சொல்லி ஒரு காலை வேளையிலே, உவாச வேளையிலே கர்த்தர் என்னை அழைத்தார். ஆண்டவரே, எனக்கு கான்டாக்ட் லிஸ்ட்ல கூட 5 பேர் தான் இருக்கிறாங்க. நான் யாரை வச்சு ஊழியம் செய்ய போறேன்பா. ஆனா கர்த்தர் என்ன பேசினாலும் உடனே கீழ்ப்படிவேன். பாருங்களேன், கர்த்தர் சொன்ன உடனே கீழ்ப்படிந்தேன். 5 பெண்களிலே ஆரம்பித்தது இப்போ 850 பெண்கள் நம்முடைய ஊழியங்களிலே இருக்கிறார்கள். எல்லா தேசங்களிலும் இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, முகநூல்ல ஒரு 8000க்கும் அதிகமான பெண்கள் இருக்கிறாங்க. ஈகிள் ஸ்விங்ஸ் மினிஸ்ட்ரி என்கிற சார்பிலே கர்த்தருடைய ஊழியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் வாரத்தில் 3 நாட்கள் முற்றிலும் இலவசமாக, ஃப்ரீயாக வேதாகமத்தின் ஆழத்தை இவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன்.
அது மட்டுமல்ல, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இரவு 7 to 9 மணி வரைக்கும் ஒரு ஃபேமிலி பிளெஸிங் மீட்டிங் நடக்கிறது. வெளியிலும் கன்வென்ஷன் ஸ்பீக்கராக எல்லா சபைகளும் அழைக்கிற சபைகளுக்கெல்லாம் கன்வென்ஷன் ஸ்பீக்கராக இருக்கிறேன். அது மட்டுமல்ல, வாரத்திலே ஒரு நாள் கூட நான் ஓய்ந்து இருந்ததே கிடையாது. வாரத்தில் ஒரு நாள் பெண்களுக்காக கவுன்சிலிங் எடுக்கிறேன். அவர்களுடைய மன அழுத்தத்திலிருந்து வெளியே வருவதற்காகவும், அது மட்டுமல்ல ஆவிக்குரிய ஆலோசனை, அது மட்டுமல்ல யுத்த களத்திலே ஒரு வீரன் எவ்வளவு பெரிய வீரன் நின்னாலும் அவன் கையில ஆயுதங்கள் இல்லைன்னா தோத்து போயிடுவான். அப்ப என்னன்னா, யுத்த களத்திலே வீரர்களை ஆயத்தப்படுத்துகிற ஒரு பணியும், ஆண்கள் பெண்கள் இரு பாலரையும் யுத்த களத்திற்காக ஆயத்தப்படுத்துகிற ஒரு குதிரைகளை ஆயத்தப்படுத்துகிற ஒரு பணியும் நான் செய்து கொண்டிருக்கிறேன். எப்படி கர்த்தருடைய வார்த்தைகளை பிடித்து யுத்தம் செய்ய வேண்டும், எந்த இடத்துல எந்த வார்த்தைகளை எந்த ஆயுதங்களை பயன்படுத்த வேண்டும் என்பதை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறோம். இது கிருபையின் காலம். இந்த காலத்துல, அதாவது சாப்பாட்டு பஞ்சமோ தண்ணீர் பஞ்சமோ அல்ல, வசனத்தை கேட்கக்கூடாத ஒரு பஞ்சம் வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அதற்கு முன்பதாக இந்த கிருபையின் காலத்துல யோசேப்பு எப்படி அந்த செழிப்பான காலங்கள்ல தானியங்களை சேர்த்து வைத்தானோ, அதே போல இந்த கிருபையின் காலங்களிலே ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கையாளுகிற, கர்த்தருடைய வார்த்தையை சேகரித்து வைத்துக் கொண்டு யுத்த களத்திலே வெற்றி பெறுகிற ஒரு காரியத்தை இந்த ஊழியம் செய்து கொண்டிருக்கிறது. இந்த ஊழியத்திற்காக நீங்களும் ஜெபித்துக் கொள்ளும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய நாமம் வாழ்த்தப்படுவதாக. இந்த நாளின் கர்த்தருடைய செய்திக்கான தலைப்பு ஆளுமை என்கிற ஒரு தலைப்பு. யார் நம்மை ஆள வேண்டும் என்கிற ஒரு கேள்வியோடு கூட உங்களை நான் சந்திக்கிறேன். பாருங்களேன், யார் நம்மை ஆள வேண்டும் என்றால் கிறிஸ்துதான் நம்மை ஆள வேண்டும். பாருங்களேன், ஏன் பின்பு ஆளுகையை இழந்திருக்கிறோம்? ஆளுகை என்கிற ஒரு தலைப்பு. ஒரு கதையோடு உங்களை சந்திக்க நான் ஆசைப்படுகிறேன். ஒரு நல்ல வெயில், பயங்கரமான ஒரு வெயில். இந்த வெயில் சூழ்நிலையில ஒரு தவளை தன்னை காப்பாற்றிக் கொள்ள குதித்து 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 ஓடி வருகிறது. வெயில்னா சாதாரண வெயில் இல்ல, பாலைவனத்துல சரியான வெயில். பாருங்களேன், இந்த சூழ்நிலையில அதற்கு எங்கு பார்த்தாலும் எதுவுமே தங்குவதற்கோ நிழலிலே அடைக்கலம் புகுவதற்கோ ஒரு காரணமும் இல்லை, ஒரு இடமும் இல்லை. இது என்ன செய்வதென்று தவித்துக் கொண்டு, வெயில்ல அப்படியே தவித்துக் கொண்டு குதித்து குதித்து ஓடி வந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில தூரத்துல ஒரு நிழல் தெரிகிறது. இந்த நிழலை பார்த்த உடனே இந்த தவளைக்கு பயங்கரமான ஒரு சந்தோஷம். ஆஹா, அழகான ஒரு நிழல் கிடைத்திருக்கிறது, நாம் போய் இந்த நிழலிலே தஞ்சம் புகுந்து விடலாம் என்று சொல்லி வேகமாக ஓடி வந்து அந்த நிழல்ல தஞ்சம் புகுந்து கொள்கிறது. சற்று நேரத்துல அந்த நிழல் லேசாக ஆடுகிறது. அந்த தவளை என்ன நிழல் ஆடுகிறது, காற்றும் அடிக்கவில்லையே என்று திரும்பி பார்க்கிறது. பார்க்கும்போது அந்த நிழல் ஒரு நல்ல கோப்ரா, அதாவது நல்ல பாம்பு. கொஞ்ச நேரத்துல உயிர் இழந்து போய்விட்டது. நான் ஒரு கேள்வியை முன்வைக்க விரும்புகிறேன். நாம எந்த நிழல்ல வாழ்கிறோம், எந்த ஆளுமையின் கீழ் வாழுகிறோம் என்கிற கேள்வி பாருங்களேன். எந்த ஆளுமையின் கீழ் வாழுகிறோம்? கிறிஸ்துவின் ஆளுமையின் கீழ் வாழுகிறோமா, இல்ல சர்ப்பத்தை போன்ற உலக ஆளுமையின் கீழ் வாழ்கிறோமா? இந்த ஆளுமை என்பது ரொம்ப முக்கியங்க. உலகம் என்பது நிழல், கிறிஸ்து என்பது நிஜம். இந்த நிஜத்திற்குள் வாழும்போது நாம் இந்த உலகத்தையும் ஆளலாம், கிறிஸ்துவோடு கூட நித்தியத்திலையும் நம்ம ஆளுகையை சுதந்திரித்துக் கொள்ளலாம். பாருங்களேன், வாசிக்கலாம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக, மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீ விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம்? அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரிகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னார். சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமே இல்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணோம் என்கிற கர்த்தருடைய வார்த்தை.
எல்லாம் கீழ்ப்படுத்திருக்கிறீங்க, சகலமும் கீழ்ப்படுத்திருக்கிறீங்க, கீழ்ப்படுத்தாத ஒரு பொருளும் இல்ல. அப்படி இருந்தும் ஏன் இன்னும் மனுஷன் ஒன்றையும் சகலத்தையும் கீழ்ப்படுத்தவில்லை என்கிற கேள்வி பாருங்களேன். ஏன் ஆளவில்லை என்கிறது தான் கேள்வி. எல்லாம் கீழ்ப்படுத்தி வைத்திருக்கிறீங்க, ஏன் ஆளவில்லை? ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அந்த ஒருவன் யார்? சங்கீதம் 8வது அதிகாரத்துல ஒரு வாலிபன் இரவு நேரத்துல, நல்லா கவனிக்கணும், இரவு நேரத்துல காட்டுக்குள்ள தனியாக படுத்துக்கொண்டு கைகளை தலைக்கு மேலே வைத்துக்கொண்டு படுத்து வானத்தை பார்த்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு ஒரு யோசனை, வானாதி வானங்களுக்கு மேலாக வீற்றிருக்கிற ஆண்டவர் எப்படி இந்த மனுஷனை கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்கிற ஒரு யோசனை. அவன் சொல்லுகிறான், உமது விரல்களின் கிரியாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும் பொழுது மனுஷனை நினைக்கிறதற்கு மனுஷகுமாரனை விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் நீர் அவனை முடிசூட்டினீர். அது மட்டுமல்ல, உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும், காட்டு மிருகங்களை, ஆகாயத்து பறவைகளையும், சமுத்திரத்தின் மச்சங்களையும், கடல்களில் சஞ்சரிக்கலையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொல்லுகிறார். இந்த வாலிபன் வேறு யாரும் இல்ல, அந்த அவன் வேறு யாரும் இல்ல. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறதே, ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக, மனுஷனை நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்று சொல்லப்படுகிறதே, அந்த ஒருவன் தான் இந்த 8வது சங்கீதத்திலே சொல்லப்படுகிற தாவீது. பஞ்சு மெத்தையிலே படுத்துக்கொண்டு இந்த வார்த்தைகளை அவன் எழுதவில்லை. காட்டுக்குள்ளே கெபிக்குள்ளே படுத்துக்கொண்டு உமது விரல்களின் கிரியாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும், ஏன் இரவிலே எழுதினார் என்று சொன்னேன் தெரியுமா? அந்த இடத்திலே சூரியன் வரவில்லை. நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும் பொழுது என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் அவர் பார்த்தது சந்திரனையும் நட்சத்திரங்களையும் பார்த்தார் என்றால் அவர் இரவு நேரத்தில் இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறார். பாருங்களேன், என்ன அழகாக எழுதியிருக்கிறார். உமது விரல்களின் கிரியாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனை நட்சத்திரங்களை நான் பார்க்கும் பொழுது மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீ விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம், அவன் எம்மாத்திரம். சகலத்தையும் படைத்து, வானத்தையும் பூமியையும் படைத்து, சகல மரம் செடி கொடிகளை படைத்து, எல்லா பறவைகள் விலங்குகள் அத்துறையும் படைத்து ஆண்டவர் என்ன செய்தார்? சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார். இந்த பூமியை படைத்து மனிதனுக்கு பரிசளித்தார். ஏங்க பரிசளிக்க வேண்டும் மனிதனுக்கு அப்படின்னா, அவருடைய சொந்த பிள்ளைங்க நாம, எனவே பரிசளித்தார். பாருங்களேன், வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனம், தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். ஒரு மனுஷன் நானாக இருக்கலாம், நீங்களாக இருக்கலாம். யாரை போன்று இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய அப்பாவை போல இருப்போம். இங்க ஆண்டவர் அவருடைய சாயலாக நம்மை சிருஷ்டிக்கிறார், மனுஷனை சிருஷ்டிக்கிறார். அப்படி என்றால் நாம் யாருடைய பிள்ளைகள் என்றால் அவருடைய பிள்ளைகள். சிருஷ்டித்தவர் அப்படியே விடவில்லை. அதாவது பொம்மையாக இருந்த, மண்ணை பிசைந்து ஒரு உருவத்தை உண்டாக்கி பொம்மையாக இருந்த நமக்கு அவருடைய சுவாசத்தை, உசுரை நமக்கு கொடுக்கிறார். அதாவது சாயலும் அவருடையது, உயிரும் அவருடையது என்றால் நாம் யார்? நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். பாருங்களேன், சொந்த பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆதியாகமம் 2:7 தெளிவாக சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் ஆசையிலே ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்துமாவானான் என்று சொல்லப்படுகிறது. பாருங்களேன், ஆதியாகமம் 1:26 என்ன சொல்லுகிறது? ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்து ஒரு ஆளும் அதிகாரத்தையும் நமக்கு கொடுக்கிறார்.
அதாவது நாம் தமது சாயலாக படைத்த அவர் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்று சொன்னார். முதலாவது அவர் சாயலாக சிருஷ்டித்தார், அவருடைய உயிரை கொடுத்தார், அதாவது பூமியை முழுவதும் படைத்தார், எல்லாவற்றையும் படைத்தார். படைத்தவர் என்ன சொல்லுகிறார்? இப்பொழுது என் பிள்ளைங்க அதை ஆண்டு கொள்ளட்டும் என்று சொல்லுகிறார். ஆண்டு கொள்ளட்டும் என்று பரிசு கொடுத்து விட்டு, பூமியவே படைத்து பரிசு கொடுத்து விட்டு இன்னொன்றும் சொல்லுகிறார், ஆசீர்வதிக்கிறார். தன் சொந்த பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆதியாகமம் 1:28, பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி, அதை என்ன சொல்றாரு? கீழ்ப்படுத்தி ஆளும் அதிகாரம் நம்ம கையில வருகிறது. பூமியை கீழ்ப்படுத்துகிற அதிகாரம். அதாவது இந்த வாலிபன் தாவீது சொல்லுகிறார், எல்லாவற்றையும் உன் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் அவருடைய பிள்ளைகளுக்கு பாதங்களுக்கு கீழ்தான் எல்லாம் ஒரு பெரிய ஆளுமையை கொடுத்தார். அதுவும் பூமியை படைத்து எல்லாவற்றையும் படைத்து, இது உனக்காகத்தான் மக்களை படைச்சிருக்கிறேன், நீ ஆண்டுகொள் என்று சொன்னவர் இப்பொழுது மனதார ஆசீர்வதிக்கிறார். சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அது மட்டுமல்ல, ஆதாம் ஏவாளை உண்டாக்கி அவர்களுக்கு தோட்டத்தை கொடுத்து பண்படுத்தவும் காக்கவும் கூட கண்டிஷன் போடுறாரு பாருங்களேன். எப்பொழுதும் ஆளுமை நமக்குத்தான், எல்லாமே நம் பாதங்களுக்கு கீழ்தான். ஏன்னா அவருடைய சாயல்ல இருக்கிறோம், அவருடைய பிள்ளைகள் என்கிற அந்தஸ்துல இருக்கிறோம், அவருடைய உசுரை கொடுத்து அவருடைய பிள்ளையாக்கி இருக்கிறார். இந்த உலகத்தை படைத்து இந்த பூமியை படைத்து ஆளு கொள்ளும் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். பின்பு ஏன் ஆளுகை இல்லை? ஏன் ஆளவில்லை? சகலமும் நம்முடைய பாதங்களுக்கு கீழ்தானே இருக்கிறது, சகலத்தையும் உனக்கு கீழே தான் போட்டிருக்கிறார். ஆனாலும் இன்னும் நீ ஆளவில்லையே என்று வசனம் சொல்லுகிறதே. ஏன் ஆளாமல் இருக்கிறோம் என்றால், ஆளுகிறவரை நம் துணையாக வைக்கவில்லை என்பதுதான். அது மட்டுமல்ல, முக்கியமான காரணம், ஆளுமையை தொலைப்பதற்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்குது. அதுதான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போவது. எவ்வளவோ வார்த்தைகளை கேட்கிறோம், எவ்வளவோ வசனங்களை கேட்கிறோம், ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா? நம்முடைய ஆளுமை யாரு? நம்மை யார் ஆள வேண்டும்? உலகம் நம்மை ஆண்டு கொண்டிருப்பதினால்தான் கர்த்தர் கொடுத்த ஆளுகையை அனுபவிக்க முடியாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு 2 ஆளுமை உண்டு. ஒன்று உலகத்தின் ஆளுமை, இன்னொன்று ஆவிக்குரிய ஆளுமை. அதுதான் நித்திய ஜீவன். கர்த்தராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து 1000 வருடம் அரசாட்சியிலே ராஜாதி ராஜாவாக உட்கார போகிறார். அப்பொழுது நமக்கும் நாற்காலி போடப்படும். நாமும் அவரோடு கூட 1000 வருடம் அரசாட்சி செய்ய முடியுமா? நிஜங்களை விட்டு விடுகிறோம், நிஜமான ஆளுமையை விட்டு விடுகிறோம், நிழல்களை தேடிதான் ஓடுகிறோம். இந்த தவளை ஓடிச்சு பாத்தீங்களா? ஒரு நிழலை தேடி ஓடிச்சு பாத்தீங்களா? அது மாதிரிதான் உலகம் என்றும் நிழலை தேடித்தான் ஓடுகிறோம். நிஜமான ஆளுகை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, அவர்தான் வழியும் சத்தியும் ஜீவனுமாயிருக்கிறார். அவரை எல்லாம யாரும் பிதாவினிடத்துல போக முடியாது. அவர்தான் வழி, அவர்தான் சத்தியம், அவர்தான் ஜீவன். அவரை இல்லாம யாரும் நம்மை ஆள முடியாது. பிரியமானவர்களே, வாக்குத்தத்தங்கள் இருந்தா கண்டிஷன்ஸ் இருக்குங்க. நம்ம வாக்குத்தத்தங்கள்ல அந்த பிளெஸிங்கை மட்டும் எடுத்துக்கிறோம், கண்டிஷன்ஸை விட்டுறோம். பாருங்களேன், வேதாகமத்துல எங்கெல்லாம் வாக்குத்தத்தங்கள் இருக்கிறதோ, என்ன வாக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ, அந்த வாக்குக்கு பின்னாடி கண்டிஷன்ஸ் இல்லாம வாக்குத்தத்தங்களே இல்லை, நிபந்தனைகள் உண்டு. ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்துக்கோங்க, ஃபுல்லா ஃப்ரீன்னு போடுவான், கடைசியில சின்ன எழுத்துல நிபந்தனைக்கு உட்பட்டதுன்னு போடுவான். அதுபோல கர்த்தருடைய வார்த்தைகளும் நிபந்தனைக்கு உட்பட்டதுதான். நீ கர்த்தரை அடைக்கலமாக ஏற்றுக்கொண்டால், நீ அவரை ஆளுமையின் கீழ் வைத்திருந்தால் தான் உனக்கும் ஆளுமை. பாருங்களேன், ஆண்டவருங்க ஆதாம் ஏவாளுக்கு ஒரு கண்டிஷன் போட்டாரு. என் சாயல்ல தான் இருக்கிற,
என் சுவாசம் உனக்கு இருக்குது, பூமியவே படைச்சு உனக்கு பரிசாக கொடுத்துட்டேன், இதை ஆண்டுகொள், இதை பண்படுத்திக்கொள், எல்லாம் உன் காலுக்கு கீழுதான், நீ ஆண்டு கொள்ளலாம். ஆனா நன்மை தீமை அறியத்தக்க கனியை நீ புசிக்க வேண்டாம்ங்கிற ஒரு கண்டிஷன் இருந்துச்சு. கண்டிஷனுக்கு கீழ்ப்படியாம போனதுனால ஆளுகையை இழந்து போயிட்டாங்க. நம்ம வாழ்க்கையிலையும் ஆண்டவர் கண்டிஷன் கொடுப்பாரு. எப்பவும் வாக்குத்தத்தங்களை கையில வச்சுக்கிட்டு என்ன சொல்லுவோம் தெரியுமா? ஆண்டவரே, வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருக்கிறீங்க, இன்னும் நிறைவேறவில்லையே, நான் இன்னும் ஆளவில்லையே, இன்னும் நிறைவேறவில்லையே. அதாவது டிசம்பர் 30 வாக்குத்தத்தங்களை வாங்கி அப்படியே பைபிளுக்குள்ள வச்சுட்டு அடுத்த நியூ இயர் வரும்போது கையில எடுத்து, ஆண்டவரே வாக்குத்தத்தங்கள் நிறைவேறலையே, நீங்க எனக்கு பட்சபாதம் பார்த்துட்டீங்க. வாக்குத்தத்தங்கள் எப்பொழுது நிறைவேறும் தெரியுமா? அந்த கண்டிஷனுக்கு உட்படும் போது, வாக்குத்தத்தங்களுக்கு அடங்கி இருக்கும் போது. ஆளுமை சும்மா வந்துடாதுங்க. கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தாதான் ஆளுமை வரும். ஒரு உதாரணத்திற்கு ஒன்று சொல்லுகிறேன் பாருங்களேன். தாவீது சொல்லுகிறார், உமது விரல்களின் கிரியாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களை, 8வது சங்கீதம், நட்சத்திரங்களை பார்க்கும் பொழுது மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீ விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம், தேவதூதரிலும் அவனை சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் நீர் அவனை முடிசூட்டினீர் என்று சொல்லுகிறார். எதனால முடிசூடப்பட்டிருக்கிறோம்? மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூடப்பட்டிருக்கிறோம். முடிசூடுதல் யாருக்கு நடக்கும் தெரியுமா? ராஜாவுக்கு நடக்கும். அடுத்து யாருக்கு நடக்கும் தெரியுமா? ராஜாவோட வாரிசுக்கு நடக்கும். அப்ப நமக்கு ஒரு முடிசூடுதல் நடக்கப்பட்டிருக்கிறதுனா நாம யாரு? அவருடைய வாரிசுங்க. அவருடைய வாரிசு. ஏன்னா அவருடைய சாயல்ல படைச்சிருக்கிறாரு. அவருடைய சுவாசம் நமக்குள்ள இருக்கிறது. பூமியவே படைச்சு பரிசு கொடுத்திருக்கிறாரு. அந்த பூமியை ஆண்டுகொள் என்கிற ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. அது மட்டுமல்ல, ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. நீ பலுகி பெருகி பூமியை உனக்கு கீழ்ப்படுத்திக்கொள் என்று சொல்லுகிறாரு. ஆனா கண்டிஷனும் கொடுத்திருக்கிறாரு. இந்த ஆளுமை உனக்கு வேண்டும்னா இதை செய்ய வேண்டும் என்று கண்டிஷன் கொடுத்தாரு. உலக இச்சை, கண்களின் இச்சை, பாவம், சர்ப்பம் வஞ்சிக்கும் போது அழகை காட்டி, இச்சையை காட்டி வஞ்சிக்கும் பொழுது அந்த வஞ்சனையிலே விழுந்து நிழலுக்கு பின்னாடி போனதுனால, நிஜத்தை விட்டு போனதுனால ஆளுமையை இழந்து போயிட்டாங்க. வேதாகமம் தெளிவா சொல்லுகிறது, தேவ தூதரிலும் அவனை சற்றுதான் சிறியவனாக்கி வைத்திருக்கிறீர் என்று. ஏனென்று சொன்னார், நீங்க அவருடைய பிள்ளை. ஆளுமையை எப்படி இழக்கிறீங்க? முக்கியமா நம்ம ஆசீர்வாதத்தை இழக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம்தான், கீழ்ப்படியாமை. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போதுதான் ஆளுமையை பெற்றுக் கொள்கிறோம், ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம், வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்கிறோம். பாருங்களேன், மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி என்று சொல்லப்படுகிறது. முடிசூடுதல் யாருக்கு நடக்கும் என்று சொன்னேன்? ராஜாவுக்கு நடக்கும். அதுக்கப்புறம் வாரிசுக்கு நடக்கும். நாம யாருன்னா கர்த்தருடைய வாரிசு. உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொல்லப்படுகிறது. அப்படின்னா நமக்கு முடிசூடுதல் நடக்கப்பட்டிருக்கிறது, ஆளுகை கொடுக்கப்பட்டிருக்கிறது, சகலமும் நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று தாவீது அழகாக சொல்லுகிறார். ஒரு பிளைட்ல பயணம் செய்யும் பொழுது மேலிருந்து பார்த்தோம்னா ரொம்ப குட்டி குட்டியா சின்ன சின்னதா தெரியும். சர்வானாதி வானங்களுக்கு மேலாக தம்முடைய பரமசிங்காசனத்தில் வீற்றிருக்கிற கர்த்தர் நம்மை பார்க்கும்போது எப்படி இருக்கும்? இதைத்தான் தாவீது சொல்லுகிறார், உமது விரல்களின் கிரியாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனின் நட்சத்திரங்களை பார்க்கும்போது இந்த மனுஷனை நினைக்கிறதற்கும் இந்த மனுஷகுமாரனை விசாரிக்கிறதற்கும் நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, நான் எம்மாத்திரம். அதாவது விசாரிக்கிறாராம், நினைக்கிறாராம். ஒவ்வொரு நாளும் இந்த மனுஷனை நினைத்து கொண்டே இருக்கிற ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை விசாரிக்கலாம். நம்ம ஜீரோங்க, நம்ம அனாதையாய விடும். நம்ம ஒவ்வொரு நாளும் விசாரிக்கிற ஆண்டவர், நம்மை நினைத்து கொண்டிருக்கிற ஆண்டவர். எதற்காக அவர் நினைக்க வேண்டும்? எதற்காக நம்மை விசாரிக்க வேண்டும்? ஏனென்றால் அவருடைய சொந்த ஜனம், அவருடைய சொந்த பிள்ளைகள். பிரியமானவர்களே, சொந்த பிள்ளைகள்.
பின்பு எதற்காக ஆளுகை இல்லாமல் இருக்கிறோம்? அழுது கொண்டிருக்கிறோம். இந்த உலகம் நம்மை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது, வியாதி நம்மை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது, கடன் நம்மை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது, துக்கம் நம்மை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது, சத்துரு நம்மை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறான். ஏன் அடிமையாயிருக்கிறோம்? ஆளப் பிறந்தவர்கள். காரணம் கீழ்ப்படியாமை. நிஜத்தை விட்டு நிழலை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். பாருங்களேன், ஆண்டவர் பார்த்தாரு, அழகா என் பிள்ளைங்களை படைச்சேன், பூமியை படைச்சேன், என் பிள்ளைங்களை ஆண்டுகொள் என்கிற ஒரு அந்தஸ்து கொடுத்து, பண்படுத்திக் கொள் என்ற ஒரு அந்தஸ்து கொடுத்து, காக்க வேண்டும் என்ற ஒரு அந்தஸ்து கொடுத்தேன். காக்காம தூங்கிட்டு போயிட்டாங்களே, காக்காம எல்லாத்தையும் இழந்துட்டு போயிட்டாங்களே, அதனால குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்ப வேண்டும் என்கிற ஒரு திட்டத்தை வகுத்தார்கள். பாருங்களேன், 2 பேரும் சேர்ந்து வகுத்து மகிமையை துறந்து, ஐஸ்வர்யத்தை துறந்து, ஆளுமையை துறந்து, கீழே நமக்காக ஒரு ஏழை கோலம் கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த மண்ணிற்கு வார்த்தையாகிய கிறிஸ்து மாமிசமாகி இந்த உலகத்திற்கு வந்து அந்த ஆளுமையை வாங்கி கொடுக்க வேண்டும் என்பதற்காக, இழந்து போன ஆளுமையை வாங்கி கொடுக்க வேண்டும் என்பதற்காக, அடிமைத்தனத்தை உடைக்க வேண்டும் என்பதற்காக இறங்கி வந்தார். இறங்கி வந்து சிலுவையிலே அவர் தன் உடம்பை கொலை செய்ய கொடுத்து அதை நமக்காக வாங்கி கொடுத்தார். மரித்தவர் அப்படியே போயிருந்தால் அந்த ஆளுமை மீண்டும் வந்திருக்காது. மரித்தவர் உயிரோடு எழும்பி மரணத்தின் சங்கிலிகளை உடைத்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி சாத்தான் பறித்து வைத்திருந்த ஆளுகை என்னும் திறவுகோலை பிடுங்கி நம்ம கையில கொடுத்திருக்கிறாரு. நாம இப்போ ஆள பிறந்தவர்கள் தான். ஆனாலும் ஆண்டு கொண்டிருக்கிறோமா? உரிமை பாராட்டுகிறோமா? நீ திரும்பவும் பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறவில்லை. அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் அந்தஸ்தை பெற்றவள். முதல்ல நீ பிள்ளையாயிருந்த ஆதியில அந்த பிள்ளைங்கிற அந்தஸ்தை இழந்து நீ விரட்டப்பட்டு ஆளுமையை இழந்த போது, இப்ப வந்த கிறிஸ்து, புதிய உடன்படிக்கைக்குள்ள இருக்கிற நாம பாக்கியவான்கள், புதிய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம பாக்கியவான்கள். எதற்கு தெரியுமா? இரத்தத்தை கொடுத்து வாங்கி இருக்கிறார். சாதாரண கரையம் அல்ல, சாதாரண கரையம் அல்ல, இரத்தத்தை விலைக்கரையமாக கொடுத்து நம்மை வாங்கி இருக்கிறார். பாருங்களேன், பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். பாருங்களேன், வாங்கினவர் எதற்காக வாங்கினார்? நீ திரும்பவும் பயப்படுவதற்கு, அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவி. நீ இழந்து போன அதே அந்தஸ்து. புத்திர சுவிகாரம் செஞ்சுட்டா பிள்ளைக்குள்ள அந்தஸ்து, அதாவது புத்திர சுவிகாரம் பண்ண பிள்ளைங்களுக்கு அடாப்ட் சைல்டுக்கு உண்டு. பாருங்களேன், சட்ட திட்டங்கள் எல்லாம் அவர்களுக்கு ஒன்றுதான். ஆண்டவர் விலை கொடுத்து நம்மளை எப்படி வாங்கி இருக்கிறாராம்? சுவிகாரம் செஞ்சிருக்கிறாராம், புத்திர சுவிகாரம் செஞ்சிருக்கிறாராம். நாம அடிமைத்தனத்தின் ஆவியை பெறல. அது மட்டுமல்ல, சுவிகாரம் செஞ்சவரு இழந்து போன ஆளுமையை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இருளின் பிள்ளைகளாக இருந்த நம்மை வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறாரு. நமக்கும் அவருக்கும் உள்ளே இருந்த திரையை கிழித்திருக்கிறார். சரீரத்தை கிழிக்க கொடுத்து நமக்கும் அவருக்கும் இருந்த சுவர், நடுவிலே இருந்த சுவரை உடைத்து நமக்கு வெற்றியை வாங்கி கொடுத்திருக்கிறார். ஆளுமையை வாங்கி கொடுத்திருக்கிறார். வாங்கி கொடுத்தவரு சும்மா வாங்கி கொடுக்கலங்க. நீ அப்பான்னு என்ன கூப்பிடலாம் மக்களே, சுவிகாரம் செஞ்சிருக்கிறேன். நீ அப்பான்னு கூப்பிடலாம் என்று சொல்லி இருக்கிறார். அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் அந்தஸ்து. எப்படி பெரிய அந்தஸ்து! புத்திர சுவிகாரத்தின் அந்தஸ்து. அவருக்குள்ள ஆசீர்வாதம் உனக்கும் சொந்தம். ஆனால் ஆளத் தெரியவில்லை என்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? கீழ்ப்படியாமை. கர்த்தருடைய வார்த்தையை எவ்வளவோ கேட்கிறோம், ஆனா கீழ்ப்படுகிறோமா? இன்னைக்கு செய்யறேன், நாளைக்கு செய்யறேன், இன்னைக்கு ஒரு நாள் இந்த வார்த்தையில ஒரு காம்ப்ரமைஸ். அது மட்டுமல்ல, நம்முடைய வேஷத்தை அப்படியே கலைத்து கொண்டு, அதாவது இரட்டை முகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காம்ப்ரமைஸ் பண்றோம். முக்கியமா கிறிஸ்தவர்கள் தான் காம்ப்ரமைஸ் பண்றோம். பாருங்களேன், புறஜாதிகள் கூட காம்ப்ரமைஸ் பண்றது இல்ல. அதாவது நண்பனுக்காக, பாசுக்காக, தோழனுக்காக, உடன் பிறந்தவர்களுக்காக, சொந்தக்காரர்களுக்காக இந்த இடத்துல கிறிஸ்துவை விட்டுறோம், இந்த இடத்துல வசனத்தை விட்டுறோம். காம்ப்ரமைஸ்லயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்படிங்க ஆள முடியும்? எப்படியே ஆள பிறந்தவர்கள் தான் நாம. பாருங்களேன், அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க
புத்திர சுவிகாரத்தின் அந்தஸ்தை கொடுத்திருக்கிறாரு. நீங்க எப்படி கூப்பிடலாம் தெரியுமா? அப்பான்னு கூப்பிடலாம், பிதான்னு கூப்பிடலாம். எல்லாத்துக்கும் மேல ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? என் பேரை நீ பயன்படுத்தி கொள்ளலாம் சொல்றாரு. பிள்ளைங்க தான் அப்பா பேரை பயன்படுத்த முடியுங்க. பிள்ளைங்க தாங்க அப்பா பேரை பயன்படுத்த முடியும். தாவீது சொல்றாரு, அதாவது மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி. முடிசூடுதல் யாருக்கு வந்திருக்கு பாத்தீங்களா? நான் சொன்னேன் பாத்தீங்களா? மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டிட்டு என் பேரை பயன்படுத்திக் கொள்ளுன்னு சொல்றாரு. நம்ம அப்பா பேரைத்தான் நம்ம பயன்படுத்துவோம். அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் அந்தஸ்தை கொடுத்து அவர் சொல்றாரு, என் நாமத்தின் நிமித்தம் நீ எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்றாரு. என் நாமத்தை நீ பயன்படுத்திக் கொள்ளும். கிறிஸ்துங்கிற நாமத்தை நீ பயன்படுத்திக் கொள்ளலாம். எல்லா அந்தஸ்தும் நமக்கு இப்பொழுது இருக்கிறது. எல்லா அந்தஸ்தையும் சாதாரணமாக வாங்கி கொடுக்கவில்லை, கரையம் கொடுத்து வாங்கிட்டாரு. கரையம் கொடுத்துட்டா அது நமக்கு சொந்தங்க. சாதாரண கரையம் வெள்ளினாலும் பொன்னினாலும் நீ மீட்கப்படல, அவருடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிற, ரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிற. பாத்தீங்களா? வாங்கி கொடுத்தவர் அப்பான்னு கூப்பிட்டுக்கலானாரு, அவர் பேரை உச்சரிச்சுக்கலானாரு. இனி ஒண்ணு தெரியுமா? நீதான் சுதந்திரவாளின்னு சொன்னாரு. நீதான் வாரிசு, சுதந்திரவாளி. நீதான் சுதந்திரவாளி. சுதந்திரவாளிக்கு என்ன அந்தஸ்து தெரியுமா? உரிமை பாராட்டிக் கொள்ளலாம். எங்க அப்பாக்குள்ள ஆசீர்வாதங்கள் எனக்குத்தான். எங்க அப்பாவோட நானும் ஆளுகை செய்வேன், அது எனக்குத்தான். நித்தியம் எனக்குத்தான். நான் சுதந்திரவாளி. ஏன்னா அவருடைய வாரிசு என்கிற ஒரு அந்தஸ்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். பாருங்களேன், வேதம் சொல்லுகிறது, எபேசியர் 5:8, முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகிறது. பாருங்களேன், அது மட்டுமல்ல, தீத்து 2:14 சொல்லுகிறது, அவர் நம்மை சகல அக்கிரமங்கள் நின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாக மீட்டிருக்கிறார். எப்படி? சொந்த பிள்ளைகள், சுவிகார புத்திரர்கள், சொந்த ஜனம் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, சுதந்திரிக்கும் அந்தஸ்து, புத்திர, அதாவது சுதந்திரவாளிகள் என்கிற ஒரு அந்தஸ்தையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இவ்வளோ பெரிய அந்தஸ்தை பெற்றிருக்கிற நாம் ஏன் ஆளுகையை செய்யாம இருக்கிறோம்? ஆளுகையை இழந்திருக்கிறோம். வியாதி நம்மை ஆண்டு கொள்ளக்கூடாது, உலகம் நம்மை ஆண்டு கொள்ளக்கூடாது, வருத்தம் நம்மை ஆண்டு கொள்ளக்கூடாது. எல்லாம் நம் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. சிலுவையில உசுர கொடுத்து வாங்கி கொடுத்த வெற்றி, சிலுவையில ரத்தத்தை கொடுத்து வாங்கி கொடுத்த ஆளுகை. இந்த ஆளுகையை நம்ம சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரை நம்மை அவர் ஆள வேண்டும் என்கிற ஒரு இடத்துக்குள்ள வந்துட்டா, உலகம் நம்மை ஆளக்கூடாது, அவர் நம்மை ஆள வேண்டும் என்கிற ஒரு அந்தஸ்துக்குள்ள வந்துட்டா, நிச்சயமாக நீங்கள் இந்த பூமியும் ஆளுவீங்க. ராஜாதி ராஜாவாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து அவரோடு கூட 1000 வருஷம் சிங்காசனங்கள் போடப்பட்டு நாமும் நியாய தீர்ப்பு செய்கிற இடத்திலே உட்கார வேண்டும் என்று சொன்னால் நம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துதான் நம்மை ஆண்டு கொள்ள வேண்டும். ஜெபிக்கலாமா? கண்களை மூடலாம், ஜெபிக்கலாம். அல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். கிருபை நிறைந்தவரே, ஒரு வல்லமை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்கள் மேலும் இறங்கட்டும். தேவ ஜனங்கள் மேல இறங்கட்டும். ராஜா, இறங்கட்டும். நீ அப்பான்னு கூப்பிடு மக்களே என்று சொல்லி இருக்கிறீங்க. அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க ஒரு புத்திர சுவிகாரத்தின் அந்தஸ்தை கொடுத்திருக்கிறீங்க. நாங்க தான் கீழ்ப்படியாமையினால் எல்லாவற்றையும் இழந்து வருத்தத்திலும் கவலையிலும் கண்ணீரிலையும் பாவத்திலையும் சிக்கிக் கொண்டிருக்கிறோம். இந்த பாவத்தில் இருந்து வெளியே வர வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவரே கண்ணீரில் இருந்து வெளியே வர வேண்டும் என்று சொன்னால், இந்த துக்கத்தில் இருந்து வெளியே வர வேண்டும் என்று சொன்னால், உங்க வார்த்தைக்கு நாங்க கீழ்ப்படிஞ்சு நடக்கணும்பா. நீர் எங்களை ஆளுகை செய்ய வேண்டும் ராஜா. இப்பொழுதும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மீதும் தேவ வல்லமை இறங்கட்டும், ஒரு ஆளுமையின் வல்லமை இறங்கட்டும். நீர் எங்களுக்காக சிலுவையிலே பரிகாரம் செய்து எங்களுக்கு இழந்த ஆளுகையை வாங்கி கொடுத்திருக்கிறீர்.
சொல்லுகிறீர். ஒரு வல்லமை இறங்கட்டும், ஒரு வல்லமை இறங்கட்டும். இவ்வளவு ஆமென். நாட்கள் உமது மகனுக்கான அழைப்பு இருந்தது. ஆனால் அந்த அழைப்பு சில இடத்திலே சத்துரு அடைத்து வைத்திருந்தான். இன்று கர்த்தர் திறந்து விடுவதற்காக கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரை ஆசீர்வதியும். தேவனே, நீண்ட நாட்கள் கற்பத்தின் கனி இல்லாமல் இருக்கிற உமது பிள்ளையின் கற்பத்தை தேவன் திறந்து விடுவதற்காக கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். உன் அடைக்கப்பட்ட வாசல்களை தேவன் திறந்து விடுகிறார். ஊழியத்தின் வாசல் இனி மேன்மையாக இருக்கும், இனி மேன்மையாக இருக்கும். அந்த வாசலை ஒருவனும் பூட்ட முடியாது என்கிற கர்த்தருடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ராஜா. உமக்கு கோடான கோடி நன்றி. வியாதியின் கட்டுக்களை இயேசுவின் நாமத்தில் அறுக்கிறேன். ஒரு ஆளுமை உண்டாகட்டும். குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கிற அடிக்கடி 2 பேருக்கும் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, பிரிவுகள், சமாதானம் இல்லாமை கர்த்தர் இப்பொழுது துடைத்து எறிவதற்காக நன்றி. துடைத்து எறிவதற்காக நன்றி. அந்த குடும்பத்திலே ஒரு சமாதானத்தை தேவன் ஊற்றுவதற்காக கோடான கோடி நன்றி. கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். தலை வலியினால் கஷ்டப்படுகிற உமது சகோதரனுக்கு தேவன் பூரண விடுதலையை கொடுப்பதற்காக நன்றி. எளிமி பிரகாசி, உன் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. கர்த்தர் உன்னை எழும்பி பிரகாசிக்க அழைத்தார். ஆனால் உன் ஓட்டம் எங்கே? உன் ஓட்டம் எங்கே? எழும்பி பிரகாசி. தேவனுடைய மகிமை உனக்குள்ளே உதிக்கிறது. தேவனுடைய ஒளி உன் வீட்டிற்குள் வருகிறது, உன் அழைப்பிற்குள் வருகிறது. நிறைய நாள் இந்த ஊழியத்தின் அழைப்பை தட்டி கழித்துக் கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் சொல்றாரு, உனக்குள்ள தேவனுடைய வரங்கள் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி. ஆண்டவரே, நீர் பேசுகிற வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த ஊழியங்கள், இந்த வானொலி ஊழியங்கள் எங்கெல்லாம் பரவ வேண்டுமோ, 1000 லட்சம் கோடி கோடியான மக்கள் கிறிஸ்து அண்டையிலே ஓடி வந்து உமது ஆளுகைக்கு கீழே வர வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே ஒரு ஊழியக்காரியாக நான் ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். என்னை அழைத்தவர்களை இயேசுவின் நாமத்தில் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஆசீர்வதி, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி இயேசுவின் நாமத்தில். ஆமென். 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 நன்றி சிஸ்டர் ஹெப்சி டேவிட். உண்மையிலே ஆவிக்குரிய உலகத்துக்குரிய காரிய ஆளுகையை பற்றி சொன்னீங்கள். மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அநேகர் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். நாங்கள் தொடர்படுத்த முடியவில்லை, காரணம் நேரம் போய்கொண்டிருக்கிறது. அருமையான செய்தியாக கர்த்தர் உங்களையும் ஊழியங்களையும் கையிட்டு செய்யும் சகல காரியங்களும் தேவன் ஆசீர்வதிப்பார்கள். ஆமென். 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 ஒரு நிமிஷம் பிரதர் மகேந்திரன். சிஸ்டர் ஹெப்சி, நீங்கள் இருக்கிற இன்டர்நேஷனல் ஸ்கூல் வந்து என் பிரதர் இன்லோட என் சிஸ்டர் இன்லோட பிரதர் தான். குரியன் சாம் ஏப்ரஹாம் வந்து என்னுடைய அது வந்து ஜயன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். இது கொடைக்கானல் இன்டர்நேஷனல் யுஎஸ்ல இருந்து வச்சிருக்காங்க சிஸ்டர். அப்ப அது வேற. ஓகே ஓகே. அவங்களும் வச்சிருக்காங்க. அத நான் ஆமா ஆமா, அந்த ஸ்கூல் வேற, அந்த ஸ்கூல் வேற சிஸ்டர். கொரியன் அண்ட் சாம். ஓகே ஓகே, தட்ஸ் ஆல் ரைட். ஆனா தெரியும், 2 பேரையும் நல்லா தெரியும், 2 பேரையும் நல்லா தெரியும். சொல்லுங்க, ரஞ்சினி நின்றாங்கன்னு சொல்லி ப்ரோக்ராம்ல. ஓகே ஓகே, கண்டிப்பா 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 மினிஸ்ட்ரி பண்றேன். யா யா. ஓகே ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். God bless you. God bless you. Thank you சிஸ்டர். உங்கள் ஊழியங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. அடுத்த நாளைக்கு போறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். 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 இதுவரை